புதுச்சேரி அருகே வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக மாற வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சென்னை உட்பட வட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி அருகே வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக மாற வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். மேலும் இது காரைக்கால் சென்னை இடையே இன்று இரவு கரையை கடக்கும் என்றும் கரையை கடக்கும் போது 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் ரமணன் கூறினார். தென்மேற்கு வங்கக்கடல் நிலை கொண்டிருந்த அந்த தாழ்வு மண்டலமானது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று மாலை 5 மணி அளவிலே புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே 300 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இரவு காரைக்கால் மற்றும் சென்னைக்கு இடைப்பட்ட பகுதியிலே புதுச்சேரிக்கு அருகிலே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வரும் 12 மணி நேரத்திலே இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கும் வாய்ப்புண்டு, மேலும் புயலாக மாறுவதற்கும் ஒரு வாய்ப்புண்டு. இந்த நிகழ்வின் காரணமாக கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்ற காரணத்தினாலே மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் பரவலாக விட்டுவிட்டு மழை பெய்யும் என்றும் தரைக்காற்று சற்று அதிகமாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் கூறினார். காற்றின் வேகம் காரணமாக கடல் கொந்தளிப்புடன் இருக்கும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ரமணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.